ஹாய் வெங்கட். ஹாய் அருண். வணக்கம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய நிகழ்வுனா கூகுள் ஐஓ அப்படிங்கிற நிகழ்வு. அதில் தான் வந்து கூகுள் வந்து தங்களுடைய எந்தெந்த பெரிய ப்ராடக்ட்லாம் வரப்போகுது அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது போக ஓப்பஸ் 4.8 அதாவது கிளாட் இப்போ வந்து கிட்டத்தட்ட முதல் இடத்தை அடைஞ்சிட்ட ஒரு ஏஐ நிறுவனம், அவங்களுடைய லேட்டஸ்ட் மாடலை பற்றின அப்டேட்ஸும் வந்திருக்கு. அந்த ரெண்டை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம அந்த பெரிய அண்ணா கூகுள், அவங்க வந்து இந்த கூகுள் ஐஓன்னு நடத்தும் போதே வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்க, அது அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க நிறைய பூர்த்தியும் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து கொஞ்சம் அவங்க வரும்போதே இந்த நம்ம தமிழ் ஹீரோ படம் மாதிரி பயங்கர பில்டப்லாம் கொடுக்குறாங்களோ, எல்லா ஏஐ கம்பெனியுமே இப்போ வந்து அதை பண்றாங்க. நான் எங்க ஏஐ இதை பண்ணும் அதை பண்ணும், கூடிய சீக்கிரம் நாங்கள் யாருக்குமே வேலை இல்லாமல் பண்ணிடுவோம், உலகத்தில் இருக்கிற பசியெல்லாம் போக்கிடுவோம், இப்படியெல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. கூகுளும் வந்து அப்படி நிறைய சொல்லியிருக்கு. ஸோ முதல்ல நம்ம கூகுள்ல இருந்து ஆரம்பிப்போம். குறிப்பாக நம்ம ஏஐங்கிறதுனால ஜெமினி தான் எடுத்துக்க போகிறோம். அவங்க வேற நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ வெங்கட், முதல்ல உங்ககிட்ட வரேன். கூகுள் என்ன மாதிரியான பெரிய ஒரு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துருக்கு? அது வந்து உண்மையா இல்லை வந்து வழக்கம் போல கம்பி கட்டுறாங்களா? ஓகே, இந்த கூகுள் ஐஓ பார்த்தீங்கன்னா, போன கூகுள் ஐஓ வந்து வாஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் கூகுள் வந்து ஏல லேக் ஆகிட்டு இருந்ததுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஓப்பன் ஏஐ லீடிங்ல வந்துட்டு இருந்து, நம்ம ஊர் சுந்தர் பிச்சை வந்து ஏஐ கோட்டை விட்டார் அப்படின்னு சொன்னதை வந்து அவர் பொய்ன்னு மாட்டி போன ஐஓல வந்து கேப்சர் பண்ணாரு, நாங்கள் ஸ்டில் ஏஐல இருக்கோன்னு. இந்த வாட்டி ஐ திங்க் இஸ் சேயிங் நம்ம வி ஆர் ஸ்டில் நம்பர் 1 அப்படின்னு அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சுந்தர் பிச்சை அனௌன்ஸ் பண்ணதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஐஓல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பற்றிலாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, எல்லாமே ஏஐ மட்டும்தான். ஏஐ எல்லாத்துலயுமே வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் தான். கூகுள் ஐஓல 10 புது ஃபீச்சர்ஸ் ஏஐ பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட பெரிய பெரிய ஃபீச்சர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஃபீச்சர் பத்தி பேசுறேன். ஐ திங்க் இது எல்லாமே வந்து அவங்க கூகுள் ஜெமினியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க, அவங்களோட பொசிஷனை வந்து சாலிட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஃபீலிங். ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஓப்பன் ஏஐ வந்தபோது சர்ச்சே போயிடும், பெர்ப்ளெக்சிட்டி வந்துடும், ஓப்பன் ஏஐ வந்துடும் அப்படின்னு பேசினதை கூகுள் பொய்ன்னு சொல்லிட்டு சர்ச்ல அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் இது இன்டர்நெட் ஸ்டில் தாங்க தான் அப்படின்னு இது பண்றாங்க. முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்ஸோட ஆரம்பிக்கிறேன். இது வந்து 7 டைம்ஸ் அவங்களோட க்ரோத் இதுவாயிருக்கான். ஏஐ சர்ச் க்ரோத், ஏஐ யூசேஜ், டோக்கன்ஸ் யூசேஜ் இன் கூகுள் ஜெமினி 7x. அது வந்து கிட்டத்தட்ட 3.2 ட்ரில்லியன் டோக்கன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. விஷுவலைஸ் பண்ண முடியும்னா ஒரு மாசத்துல எல்லாரும் பார்க்குற எல்லா யூடியூப் வீடியோஸையும் சேர்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் வருமோ அத்தனை குவாட்ரில்லியன் டோக்கன்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ஒரு பெரிய மெட்ரிக்ஸா பார்க்குறேன். 7 டைம்ஸ் க்ரோத்துங்கிறது ஏஐல ஆல்ரெடி லாஸ்ட் இயர் மெச்சூர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஜெமினி இஸ் டெஃபினெட்லி க்ரோயிங். அது நம்பர் 1. நம்பர் 2 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே பார்த்தோம்னா சர்ச் தனியா இருந்துச்சு, ஏஐ தனியா இருந்துச்சு. சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினி நம்ம தனியா போயிட்டு இருந்தோம். கூகுள் இப்போ அது ரெண்டுத்தையும் ஒன்னா கொண்டு வராங்க. பெரும்பாலான மக்கள் சர்ச் நீங்க பண்ணும்போது அந்த சர்ச் பாக்ஸ்ல அல்லது உங்களோட ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கிற சர்ச் இதுல இல்ல ஐபோன்ல இருக்கிற அந்த சர்ச் பாக்ஸ்ல இருந்தே நீங்க வந்து ஏஐ கால் பண்ணலாம், தனியா ஜெமினி போக வேண்டாம் அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ஐ திங்க் இந்த வெர்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. கிட்டக்க அடுத்த வெர்ஷன்ல இருந்து ரெண்டுத்தையும் யூனிஃபை பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அதை வந்து ஒரு பெரிய ஃபீச்சரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சர்ச்ல வந்து முன்னாடி தேடுறதை தவிர ஒரு ஏஐ query நீங்க கொடுத்தீங்கன்னா அப்படியே அங்கிருந்தே கண்டினியூ பண்ணலாம். இல்லை சர்ச் query கொடுத்துட்டு அது கீழே வந்து அதை ஏஐ query-யா மாத்தி எடுத்துட்டு போகலாம். ஸோ தனியா நீங்க போக வேண்டாம். இல்லை, இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி வந்து நான் படித்தேன். இது ஒரு கான்ட்ரவர்ஷியல். இதுக்கு ஆப்போசிட்டா கூகுள் இந்த மாதிரி சர்ச்சை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொண்டு வந்ததால இந்த டக் கோ அந்த மாதிரி ஆர்கானிக் சர்ச் அந்த ஆப்புடைய டவுன்லோட்ஸ் வந்து பல மடங்கு அதிகரிச்சிச்சு. மக்கள் வந்து என்னோட சர்ச்சை வந்து ஏஐ டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து போறாங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டேன். இது ஒரு அடிப்படை ஒரு கூடுதல் தகவல் தான். நீங்க கன்டினியூ பண்ணுங்க. நீங்க சொல்றது பட் அது ஆனா நம்ம அதெல்லாம் பேசுவோம். நிறைய பேரும் ட்விட்டர்ல இருந்து வெளியில வந்துருவேன், வாட்ஸ்அப்ல இருந்து வெளியில வந்துருவேன், அரட்டைக்கு போயிடுவேன், இதுக்கு சிக்னலுக்கு போயிடுவேன்னு சொல்ற மாதிரி தான். இன்னைக்கு அந்த சர்ச்சுங்கிறது எல்லாருக்குமே அது ஒரு காமன், தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் டு தி இன்டர்நெட். அது வந்து நம்ம மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து திருப்பி கூகுள் அதை விட்டுட்டாங்க, கோட்டை விட்டாங்கன்னு நினைச்சதை திருப்பி கண்ட்ரோல் பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதுல ஸோ இந்த மாதிரி தனியா ஏன்னு போக மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ், நார்மல் யூசர்ஸ், நம்மள மாதிரி பவர் யூசர்ஸ் இல்லது என்ன பண்ணணும்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க ஏஐ ஆப்ஸ் டெஃபினட்டா
போவாங்க. பட் அதை மற்றபடி எல்லாருமே சர்ச்ல இருந்தே அதை ஆரம்பிப்பாங்க. ஏஐ மோடுன்னு போன வருஷம் ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த ஏஐ மோட சர்ச்சோடயே இன்டகிரேட் பண்றாங்க. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஒன்னே ஒன்று சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். அதுலயே வந்து நீங்க ஒரு டாஸ்க் அதுக்கு கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த பிரைஸ், இந்த ஒரு ப்ராடக்டோட பிரைஸ், இல்லை இந்த ரியல் எஸ்டேட் அபார்ட்மெண்ட்டோட பிரைஸ் நீ கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இரு, அது மாறும்போது எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோவையும் அங்கேயே ட்ரிகர் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க சர்ச் பாக்ஸ்ல. அது இப்போதான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல வருது. இதோட பவர்ஃபுல் வெர்ஷன் ஸ்பார்க்னு வருது. அந்த 10th ஐட்டம் நான் அப்புறம் பேசுறேன். ஸோ சர்ச்லயே நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறதா செகண்ட் பாயிண்ட். நீங்க சர்ச் பத்தி பேசும்போது நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன். பர்சனலா பர்ப்ளெக்சிட்டியோடைய காமெட் ப்ரௌசரே பயன்படுத்தும் போது கூட சில நேரம் நான் என்ன கேள்வி கேட்டாலும் அது ஏஐ கிட்ட போயிட்டு பதில் வருதுங்கிறது வந்து ஒரு மாதிரி எரிச்சலா கூட இருக்கு. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. இப்போ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்டா இது வந்து ஏஐ பதில் சொல்லணுமா இல்லை இது சர்ச்சா போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஏஐ கிட்ட கேட்டு தான் பதில் வரும் அப்படின்றது எல்லா நேரமும் நமக்கு உகந்தது இல்லை. அதுக்கு நமக்கு காசும் செலவாகுது. யூ ஆர் ஸ்பெண்டிங் டோக்கன்ஸ் டு கெட் த ஆன்சர். வேற சர்ச் ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா? அதனால அது பல நேரத்தில் ப்ரிஃபரபிளாகவும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அவங்கவுங்க நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. கூகுள் வந்து சர்ச் அவங்க நம்பர் 1. ஸோ அங்கிருந்து அவங்க ஏஐக்கு வராங்க. பர்ப்ளெக்சிட்டி ஏஐல லீடிங்ல இருக்காங்க. அவங்க வந்து சர்ச்சுக்கும் வரணும். அவங்க ஸ்ட்ரெங்க்ல இருந்து 2 பேரும் இன்னொரு மார்க்கெட்டுக்கு கம்பீட் பண்றாங்க. ஃபேக்ட் ஆஃப் தி மேட்டர் இஸ் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ சிக்னிஃபிகண்டா யூடியூப், சர்ச், சோஷியல் மீடியால தான் இருக்கு. ஸோ கூகுள் வந்து ஏஐன்னு நீங்க ஜெமினிக்கு தனியா போயிட்டீங்கன்னா அங்கே ஆட்ஸ் கொண்டு வரது கஷ்டம். சர்ச்ல ஈஸியருங்கிற அப்ரோச்ல அவங்க வராங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் தான், எப்படி பிளே ஆகும்னு. யூசர் பெனிஃபிட்டை விட அந்தந்த கம்பெனியோட கமர்ஷியல் பெனிஃபிட் ஆங்கிள் தான் அவங்க வராங்க. ஸோ இது சர்ச். செகண்ட் வந்து சர்ச் ஃபீச்சர். தேர்ட் வந்து யூடியூப் ஆஸ்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணலாம், யூடியூப்ல ஏஐல கேள்வி கேட்கலாம். பட் இந்த யூடியூப் ஆஸ்க்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு வீடியோ இருக்கு, ஒரு கார்ல ஸ்டெப்னி வீல் மாத்திர வீடியோல இருக்கு. நான் இந்த காரோட வீடியோல இந்த 3வது ஸ்க்ரூ மாத்திர ஸ்டெப் மட்டும் எனக்கு சொல்லுன்னா அந்த வீடியோல இருக்கும் நிறைய வீடியோ. அதுல வந்து 8வது நிமிஷத்துல இருக்கும், இல்ல 9வது நிமிஷத்துல இன்னொரு வீடியோல இருக்கும். இந்த யூடியூப் ஆஸ்க்ல நீங்க கேட்டீங்கன்னா அந்த தேர்ட் அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு அது கரெக்டா அங்க எடுத்துட்டு போயிடும், இல்ல அங்கிருந்து ஆன்சரும் சொல்லிடும். வீடியோல இருந்தே உங்களுக்கு ஆன்சரையும் சொல்லும், அந்த வீடியோவையும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். இது வந்து இன்னைக்கு நிறைய பேர் இது சொல்ற ஒரு கன்சர்ன் தான். சர்ச்ல நிறைய வரமாட்டேங்குது, எனக்கு யூடியூப் வீடியோஸ்ல தான் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றத கூகுள் இஸ் ட்ரைங் டு சால்வ் இட். இது வந்து ஒரு இனிஷியல் ஃபீச்சர் தான். போக போக ஐ திங்க் இட் வில் பிகம் மோர் வேல்யூபிள். நம்ம அது யூடியூப் வீடியோவா இல்ல நம்ம இப்ப பேசுற இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தோம்னா இது கூட கூகுள் சர்ச்ல யூடியூப் ஆஸ்க்ல வந்துடும், இவென்ச்சுவலி கூகுள் சர்ச்லயும் உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ எல்எல்எம்களுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான பங்கு வந்து யூடியூப்க்கு இருக்கு. யூடியூபை ஸ்க்ரேப் பண்ணி தான் பல விஷயங்கள் எடுக்கிறாங்க. ஆமா, அதனுடைய மானிட்டைசேஷன் இருக்கிறதுனால லேட்டஸ்ட் தகவல்களை நம்பகமான ஒரு எளிதாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல இருக்கிறதுங்கிறது வந்து யூடியூப்ல தான். அதை மற்றவங்க பயன்படுத்துறது தான் அதிகம். இப்போதான் கூகுள் முழுசா பயன்படுத்த ஆரம்பிச்சு கூகுளே அதை வந்து வடிவமைச்சு தர்றதுங்கிறத வந்து முழு மூச்சா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப எம்எல் மாடல், ஏஐ மாடல்னே ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த ஃபீல்டோட ஆரம்ப நிலைக்கு போனோம்னாலே நிறைய சொல்றது வந்து யூடியூப்ல இருக்கிற கேட் வீடியோஸ் வச்சுதான் ட்ரெயின் பண்ணோம் இமேஜ் ரெகக்னைசேஷனை, வீடியோ ரெகக்னைசேஷன் அப்படிங்கறதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் ஹிஸ்டரி. அந்த அளவுக்கு யூடியூப் வீடியோஸோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இன்னொரு இதுவும் பண்றாங்க நிறைய. இப்போ நம்ம ட்விட்டர்லயும் பாக்குறோம், நான் ஒரு தையக்காரன் இல்லைன்னா ஒரு ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர், அவங்க எல்லாம் கேமரா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதர் கம்பெனிக்கு பே பண்றாங்க இல்லை அவங்களுக்கு பே பண்றாங்க. நம்ம கூட அதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ்ல பேசியிருந்தோம். அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஏஐ மாடலுக்கு வந்து பிசிக்ஸ் சொல்லி தராங்க, ரியல் வேர்ல்டு சொல்லி தராங்க. அதெல்லாம் வீடியோவா உள்ள போகுது. ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்க குக்கிங் பண்ணியிருக்கிறதுல ஒரு ஸ்டெப்ஸும் ஏஐ லேர்ன் பண்றதுக்கு யூடியூப் வீடியோஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ எனிவே அதெல்லாம் அவங்க இப்போ சர்ஃபேஸ் பண்றாங்க. கூகுள் அருள் சொன்ன மாதிரி இத்தனை நாள் மற்ற கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூகுளே வந்து யூடியூப் ஆஸ்க் மூலமா அதை கொண்டு வராங்க. ஐ திங்க் இந்த சர்ச் இது வந்து ப்ராக்டிக்கலா எண்ட் யூசர்ஸ், நம்ம இந்த வீடியோ கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப எவ்ரிடே யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் ஆஸ்க்கு ரொம்ப காமன் ஒரு ஃபீச்சர் ஆயிடும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க ஏன்னு யோசிக்க மாட்டீங்க, இதை எப்படி பண்ணணும்னு கேட்டா அந்த வீடியோல இருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்துடும். இது தேர்ட் ஃபீச்சர். ஃபோர்த் வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர், பட் ரொம்ப ஏன் இவ்வளவு நாள் பண்ணல அப்படின்னு தெரியல. ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸை வச்சு நீங்க டாக்ஸ் லைவ்னு ஒரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது இன்னும் லைவா வரல. நீங்க கூகுள் டாக்ஸை லான்ச் பண்ணிட்டு டைப் பண்ணணும், இல்லை அங்க போயிட்டு மைக்ரோஃபோனை ப்ரெஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது இல்லாம
இந்த டாக்ஸ் லைவ்ங்கிற ஃபீச்சர்ல டைரக்டா ஒரு டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்க பேசிட்டே போயிடலாம். இது அல்ல இந்த செகண்ட் சென்டென்ஸ் டெலீட் பண்ணு, ஃபோர்த் சென்டென்ஸ்ல கிராஃப் கொண்டு வா அப்படின்னா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடும். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஃபிஃப்த் ஃபீச்சர் இது வந்து சிந்த் ஐடி அப்படின்னு அவங்க 2 வருஷம் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கூகுள். அதாவது ஏஐ கிரியேட்டட் கண்டென்ட் எப்படி நம்ம டீப் ஃபேக்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு கூகுள் சைட்ல இருந்து சிந்த் ஐடின்னு ஒரு ஐடி மெக்கானிசம் கொண்டாங்க. இது வந்து வாட்டர் மார்க் மாதிரி நம்ம இதெல்லாம் பார்க்குற மாதிரி அந்த ஸ்டாம்ப் கீழே இருக்கிற மாதிரி இந்த டாக்குமெண்ட் கிரியேட்டட். இப்போ கூகுள் ஜெமினிலே போய் பண்ணீங்கன்னா அந்த இமேஜஸ்ல நானோ பண்ண இமேஜஸ்ல அந்த டைமண்ட் கீழே வரும். நீங்க அதை எடிட் பண்ணிட்டாலும் அந்த இமேஜஸ் பைனரிக்குள்ள அதோட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அது இமேஜஸ்க்கு இருந்தது, வீடியோக்கு இருந்தது, டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியாது பிகாஸ் நீங்க டெக்ஸ்ட்ல கட் பண்ணிட முடியும். பட் சிந்தட்டிக்கா நீங்க பண்ற எல்லா கண்டென்ட்லயும் கூகுள் அதை எம்பெட் பண்ண போறோம். இன்னும் நாங்க எல்லா எங்க இதுல இருந்து எங்க ஏஐ அவுட்புட் வரது எல்லாத்துலயுமே சிந்த் ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த வாட்டி அனௌன்ஸ் பண்ணது வந்து தேர் ஆர் பார்ட்னர்ஸ் 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் வாய்ஸ்ல வந்து ஏஐ டெக்ஸ்ட் டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட்ல அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. அவங்க எங்களோட வாய்ஸ் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சிந்த் ஐடியை இன்டெகிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்விடியா பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஸோ ப்ராபப்ளி என்விடியாவோட குடா லைப்ரரிஸ்ல வந்துருச்சுன்னா எல்லா ஏஐ டெவலப்பர்ஸுமே அதை யூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒரு முக்கியமான இதுவா பாக்குறேன். இவென்ச்சுவலா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்த சிந்த் ஐடியை விட ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வரலாம், அல்லது ஈச் கவர்மெண்ட் வில் ரெகுலேட். ஒரு கண்ட்ரியும் இங்க ஊர்ல வந்து ஏஐ மாடல் ஜென்ரேட் பண்றதுல இந்த கவர்மெண்டோட ஒரு வாட்டர் மார்க் ஆர் கவர்மெண்ட் மேண்டேட்டட் இண்டஸ்ட்ரி வாட்டர் மார்க் இருக்கணும்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ இவால்விங் ஃபீல்டு பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் தி 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 6 to 10 அப்புறமா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில சொல்றேன். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஏஐ வீடியோ வந்து அது ஏஐ வீடியோ தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சிரமத்துக்கு மேல சிரமமா ஆயிட்டே இருக்கு. இப்போ அவ்வளோ தத்ரூபமா படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது நிச்சயமா தேவைப்படும். அதற்கான ஒரு முயற்சியா இதை பார்க்கலாம் நம்ம. ஆமா, இது வந்து இவென்ச்சுவலா கவர்மெண்ட் சொல்லும்போது நீங்க எந்த இமேஜ் போட்டீங்கன்னாலும் அதுல இந்த ஐடி இருந்தா அதை எடுக்கக்கூடாது, நீங்க அது இல்லீகல் ஆயிடும் அப்படின்னு அவங்க இவென்ச்சுவலா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுதான் இப்போ நீங்க ஆன்லைன்ல வர ஒரு படத்தை கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஏஐ அப்படிங்கிறத வந்து ஃபிளாக் பண்ண முடியும். நிறைய இப்போ ஃபேக் வருது, அதனால வந்து பெரிய பெரிய லெவல்ல எலெக்ஷன்ஸே மேனிப்புலேட் பண்றாங்க அப்படிங்கிற லெவல்ல அது போகும்போது இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். இது வந்து ஒரு படத்தோட பொய்யா உண்மையான்னு கண்டுபிடிக்கிறத தாண்டி ஒரு பொய்யான படத்து மூலமா ஒரு கலவரத்தையே உருவாக்கிட முடியும். வீடியோன்னா இன்னுமே பண்ண முடியும். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். சரி, கூகுள்ல இருந்து கொஞ்சம் ஓப்பஸ் பக்கம் போயிடும். ஏன்னா கிளாட் வந்து நீங்க எப்படி கூகுள் வந்து தன்னுடைய டாமினன்ஸை நிரூபிச்சிருக்கோ அந்த மாதிரி கிளாட் வந்து கீழே இருந்து அப்படி மேலே வந்து இப்போ ஒரு வைபவ் சூரியவன்ஷி மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து என்டர்பிரைஸ் ஆஃபீஸ் யூசேஜில் வந்து கிளாட் நம்பர் 1 அப்படின்னு ஆயிடுச்சு. வேல்யூவேஷன்லையும் அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவங்களுடைய லேட்டஸ்ட் மாடல் வந்து இப்போ ரொம்ப கவனிக்கப்படுது. அது ஓப்பஸ்லேயே வந்து 4.8 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அப்டேட் எதுவும் இருக்காரு? இப்போ அந்த அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆந்த்ரோபிக்குடைய மாடல்களில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ பெரிய மைல்கல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓப்பஸ் 4.6 தான். 4.6க்கு முன்னாடி ஏஐ உலகம் எப்படி இருந்தது, 4.6க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வந்து அது வந்ததுக்கு அப்புறம் வந்தது. ஏன்னா நம்ம ஓரளவுக்கு மேலே ஏஐ நம்ப முடியாது. ஹாலுசினேஷன் மற்ற பிரச்சனைகளில் அது எழுதுகிற கோட்லேருந்து ரிலேபிலிட்டிலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆல்மோஸ்ட் பண்ணிடும், ஆனால் நம்ப முடியாது. இதுதான் வந்து அதற்கு முன்னாடி இருந்த நிலைமை. ஆனால் 4.6 வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கிட்ட கொடுத்தோன்னா நம்பி கொடுக்கலாம், அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் வந்து அது காப்பாற்றினது அப்போ தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஓப்பஸ்னு ஒன்று இருக்குது, எப்போவாவது தேவைப்பட்டா ஊறுகா மாதிரி தொட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுட்டு சோனட்டுக்கு மிஞ்சி எதுவும் இல்லை, அதுதான் ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாமே அதான் பண்ணும் அப்படின்னு இருந்த நிலைமை மாறி ஓப்பஸை வந்து பயன்படுத்துகிற ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க வச்சதே அதுதான். ஏன்னா ஓப்பஸ் வந்து லோவர் பிளான்ஸில் முதல்ல கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ரொம்ப ரேஷன்டாக கொஞ்சமாக கொடுப்பாங்க, அதோட ப்ரைஸும் அதிகம். ஆனாலும் ஒர்த் அப்படின்னு காமிச்சது 4.6ல் நடந்தது. அதுக்கப்புறம் 4.7 வந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது. இப்போ கூட மக்களை கேட்டோன்னா வந்து 4.6 எனக்கு கொடுங்க,
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனுடைய பர்சனாலிட்டி வந்து இப்போ 4.7, 4.8ல இல்ல. 4.8 கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அதிருப்தி சொல்றவங்களும் இருக்காங்க. இப்ப இன்னொன்னு என்ன நடந்திருக்கு இந்த பீரியட்ல அப்படின்னா, 4.6க்கு அப்புறமான பெரிய வளர்ச்சி அப்படின்றது OpenAI உடைய சைட்ல. அவங்களுடைய கோடெக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இப்ப வேலை செய்யுது. அவங்களுடைய 5.4 ரிலீஸ் இருந்துச்சு இல்லையா? அது வந்து ஒரு அல்டிமேட் ரிலீஸ். 4.6க்கு அப்புறம் ஒரு நல்ல மாடல் அப்படின்னு அத பார்க்கலாம் நம்ம. அது நல்லா வேலை செய்யுது. பல டாஸ்க்க வந்து அற்புதமா கையாளுறத பார்த்ததுக்கப்புறம், எனக்கு என்ன திருப்தி வந்துச்சுன்னா, ஓகே இவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்துட்டாங்க. ஏன்னா, காம்படிஷன் இல்லாம ஒருத்தங்க மோனோபோலியா இருக்காங்கன்னா, அவங்களால என்னெல்லாம் டேமேஜ் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. அதையும் பார்த்தோம் நம்ம. அ நெறைய அவங்களால ஓவரா அவங்க கிட்ட நெறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்கு குடுக்குற அளவுக்கு கம்ப்யூட் இல்ல. அப்ப அத சமாளிக்கிறதுக்கு வந்து என்னென்னமோ தகுடு தத்தம்லாம் அவங்க பண்ணாங்க. அதனோட பாதிப்ப சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணிட்டு நம்ம பலரும் அனுபவிச்சிருப்போம். ஆமா. அவங்களுக்கு கம்ப்யூட்ட இன்கிரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆனா, அது வந்து ஆர்கானிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்க முடியும். ஸோ, அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. இப்ப இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு வந்ததுக்கப்புறம், இப்ப இது இன்னொரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நிலையில தான் வந்து 4.8 உடைய என்ட்ரி இப்ப வந்திருக்கு. அருள் இப்போ கிளாட் ஆண்ட்ரோபிக்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அவங்க தே ஆர் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் இல்லையா? அதர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ். ப்ரிடாமினென்ட்டா அவங்க கூகுள் பிளாட்ஃபார்ம்ல கூகுள் கிளவுட் யூஸ் பண்றாங்க. கூகுள் டிபியூ யூஸ் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஆமா. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசென்ட்டா தே ஹேட் அக்ரீமெண்ட் வித் SpaceX ஆல்சோ. ஆ. அதுவும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரும் கம்ப்யூட் சைட்ல அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ கோடெக்ஸ் உடைய வளர்ச்சி, 5.4 ChatGPT அந்த மாடலுடைய வளர்ச்சி, இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே. ஏன் முதல்ல நான் ChatGPT பத்தி பேசணும், அவங்களுடைய கோடெக்ஸ் அண்ட் 5.4 மாடலை பத்தி பேசணும்னு நினைச்சேன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து /goal அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது எதற்கு பயன்படும் அப்படின்னா, நீங்க ஒரு டாஸ்க்க குடுத்தீங்கன்னா, அது வந்து அந்த டாஸ்க் அது முடிச்சிருச்சா அப்படின்னு வேலிடேட் பண்றதுக்கு ஒரு வேலிடேஷனும், அத தொடர்ச்சியா பண்றதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து நம்ம ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா, மனிதர்கள் வந்து மேற்பார்வையிலேயே இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அத நகர்த்தணும் அப்படிங்கிறது இல்லாம, அந்த கோல ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்க பாட்டுக்கு தூங்க போனா கூட, காலையில எழுந்து பார்த்தா அத கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பண்றதுக்கு 4 ஹவர்ஸ் ஆச்சு. அப்படிங்கிற மாரி அது சொல்லி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அவங்க பண்ணதுக்கப்புறம், இப்போ ஆந்த்ரோபிக்கும் அத ஃபாலோ பண்ணி /goalங்கிற ஆப்ஷன் வந்து இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் இன் தி கிளாட் கோட் ரீசென்ட் வெர்ஷன்ஸ்ல இப்போ வந்துருச்சு அது. இதுக்கு அடுத்தது வந்து வொர்க் ஃப்ளோ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த வொர்க் ஃப்ளோவெல்லாம் வந்து Opus 4.8 ரொம்ப நல்லா கையாளும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ டைப் ஸ்கிரிப்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு இன்னும் ஒரு சேஃப் லேயர்லாம் போட்ட மாதிரி லாங்குவேஜை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஒரு வெர்ஷன். இத நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்குன்னு டைப் ஸ்கிரிப்டை மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்தது. அதை ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, வேற அதுக்கு இன்னொரு ரன் டைம் கிரியேட் பண்ணி அதே ஸ்பெக்கை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு ஜிக்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜை வச்சு கம்பைல் பண்ணி பண்ணதுதான் பன். பன்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நோட் ஜேஎஸ்ல பண்றதை விட ரொம்ப ஃபாஸ்டா வந்து டைப் ஸ்கிரிப்ட் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தகவல். நான்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு பன் தான் பயன்படுத்துறேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடைக்குது ஜிக்ல எழுதுனதுனால. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒர்க் ஃப்ளோவை பயன்படுத்தி அந்த மொத்த ஜிக் கோடை எடுத்து, ஜிக் வேணாம், இதே கோடை ரஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்து, அதை அதுவாகவே ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி, இன்னும் இப்போ பன்ல வந்ததை விட பெட்டர் பர்ஃபார்மன்ட்டாக வந்து அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன் அடுத்தது வரும். ஸோ அப்போ அருள் ஒரு ஒரு நியூ ரன் டைமே வந்து ஏஐ வந்து கிளாட் ஓப்பஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இப்போ இவங்க டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே எதெல்லாம் வந்து அவங்க பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறாங்கன்னா, மனிதர்கள் தலையீடு இல்லாமல் ஒரு வேலை அதுக்கிட்ட ஒப்படைச்சா எத்தனை மணி நேரம் அது வந்து தயங்காம வேலை செய்யுது, அதனுடைய முடிவில் கிடைக்கக்கூடியது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறதான். தானியங்கி எவ்வளவு வேலைகள் அதால முடிக்க முடியுது, அது எவ்வளவு துல்லியமா இருக்கு,
எவ்வளோ குறைகள் கண்டுபிடிக்க முடியுது அதெல்லாம்? அதான் இப்ப வந்து இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதல்ல மாடல்கள் வந்தப்ப, நான் வந்து கேட்கறது அது புரிஞ்சுக்குதா? அதுக்கு வந்து ஹலுசினேட் ஆகாம பதில் சொல்லுதா? அது சொல்றது வந்து எந்த அளவுக்கு வந்து கோஹெரென்ட்டா, அதாவது கோர்வையா இருக்கு. இந்த மாரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த விதத்துலருந்து தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இமேஜ் ரெகக்னிஷன், அப்புறம் வந்து வாய்ஸ் அப்படி போயிட்டு இருந்தது போய், இன்னைக்கு வந்து நான் அதுக்கு ஒரு வேலைய குடுத்துட்டு நான் போயிருவேன். ஆனா, அது வந்து அந்த வேலைய வந்து உட்கார்ந்து செஞ்சு முடிச்சுட்டு, கரெக்ட்டா செஞ்சிருக்கனான்னு அதாவது செஞ்சு முடிக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து அத கரெக்ட்டா செய்யுதான்னு அதுவே செக் பண்ணிட்டு, நமக்கு வந்து குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல நாம இருக்கோம். இன்னைக்கு வர்ற மாடல்ஸ வந்து நம்ம பார்க்கும்போது, இந்த இந்த லெவல்ல எது இருக்கோ அது வந்து டாப் மாடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால தான் வந்து இன்ஜினியர் கம்ப்யூட்டர் வேலைக்கு மட்டும் கை வச்சது, இப்ப சூப்பர்வைசர், மேனேஜர் வேலைக்கும் கை வைக்குது. எல்லா வேலைக்கும் கை வச்சிருச்சு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆகும். இப்ப கம்ப்யூட்டரோட நீடு அதிகமா இருக்க ஆமா. காரணம், அது பாட்டுக்கு அது ஒரு ஒரு வேலைய செஞ்சுட்டு அத சரி பார்க்கறது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் யோசிச்சு அது ஒரு தனியா சுத்திட்டு இருக்கும் அது. நமக்கு பெரிய லெவல்ல நமக்கு அந்த கண்ட்ரோலே இருக்காது. அப்போ அந்த ஒரு பிரச்சனையும் வந்து எல்லா ஏஐ நிறுவனங்களும் இப்ப சந்திச்சுட்டு இருக்கு. சரி நம்ம இப்ப மறுபடியும் அந்த Google I/Oல அவர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இன்னும் மிச்சம் வச்சிருக்காரு. அதுக்கு போயிடலாமா? நம்ம சுந்தர் பிச்சை ஏகப்பட்ட பேசினதை நான் ஒரு 10 பாயிண்டா சுருக்கியிருக்கேன். சரி, ஓகே. 6th இது வந்து கூகுள் ஆம்னி அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி ஆம்னின்னு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிளான்ஸ்க்கு இது வரல. அவங்களோட காஸ்ட்லியர் பிளானுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மெயினா இவங்க இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங்கிறாங்க. டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ எல்லாத்தையும் யூனிஃபைடா ஆப்ரேட் பண்ணும், யூனிஃபைடா அவுட்புட்டும் கொடுக்கும், ஒன்றுத்துல இருந்து இன்னொன்று மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மாடல். முன்னாடி வந்து வேரியஸ் மாடல்ஸை ஒயர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பல்வேறு மாடல்களை. இப்போ இந்த ஒரு மாடலே எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது படிப்படியாக தான் வெளியிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வீடியோவுக்கு மட்டும்தான் வெளியிடுறாங்க, அதுவும் காஸ்ட்லியர் பிளானுக்கு மட்டும்தான். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, மெயினாக அவங்க சொல்றது வீடியோவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோவா. ஒரு இப்போ நிறைய அது யூடியூப்ல நீங்க பாக்குறீங்க, சினிமால இல்லாத ஒரு கேரக்டர் நீங்க போய் அந்த கேரக்டரோட நீங்க இன்டராக்ட் பண்ற மாதிரி, இல்ல ஹீரோயின் பிடிச்சதா ஹீரோக்கு டுவெட் பாடுறது பதிலா நீங்க பக்கத்துல பாடலாம், இல்ல நீங்க மாத்தி ஹீரோவோட பாடணும்னாலும் நீங்க பாடலாம், என்ன வேணா உங்களோட விருப்பம். அது மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் நீங்க பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. மெயினா வந்து தி வேர்ல்ட் அரவுண்ட் யூ, உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை அது புரிஞ்சு கொள்ளும் இந்த மாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ மேலேருந்து ஒன்று கீழே விழுறதுனா அந்த கிராவிட்டி, அந்த பிசிக்ஸ், அதெல்லாம் இந்த மாடலுக்கு வந்து இன்னும் பெட்டரா புரியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது வந்து இந்த காஸ்ட்லியர் பிளானுக்கு வருது. இன்னொரு விதம் வந்து நீங்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் கிரியேட்டர்னாக்க யூடியூப் கிரியேட் ஆப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஆப்ல இந்த இப்போ வந்திருக்கணும் உங்களுக்கு, நீங்க அந்த இஃப் யூஆர் அந்த மானிட்டைசேஷன்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆயிருந்ததுன்னா யூடியூப் கிரியேட் ஆப்ல உங்களுக்கு இந்த ஆம்னி வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. ஷார்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆம்னி பிளான். அடுத்தது வந்து இது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஜெமினி யூஸ் பண்ணீங்கன்னா ஃபிளாஷ் 3.5 அப்படிங்கிற புது மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட லைட் வெயிட் மாடல், பட் இதுவே வெரி கேப்பபிள் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதுவே மோஸ்ட் ஆஃப் தி டாஸ்க்கை முடிச்சிடும். கோடிங் டாஸ்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாங்குவேஜ் டாஸ்க், சர்ச் டாஸ்க் எதுவாக இருந்தாலுமே இது முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இதை தான் டிஃபால்ட்டாக அவங்களோட ஆன்டி கிராவிட்டியில் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆன்டி கிராவிட்டிக்கு அடுத்தது வர, பட் ஃபிளாஷ் தான் மோஸ்ட்லி ஃபாஸ்டஸ்ட். அவங்க சீப்பாக கொடுக்கறது, ஃப்ரீயாக கொடுக்கறதும் நீங்கள் ஜெமினிக்கு போனீங்கன்னா ஃபிளாஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துருச்சு எல்லாருக்குமே, இப்போ நீங்கள் ஜெமினிக்கு போனீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. 8th வந்து ஆன்டி கிராவிட்டி. இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து கூகுளோட ஒரு மற்றெல்லாம் நல்ல நேம் கொடுத்துருக்காங்க, இது ஆன்டி கிராவிட்டின்னு ஒரு வியர்டா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அவங்க. கிளாடோட கோடுக்கு ஈக்குவலண்ட் வந்து அட்டானமஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், அதோட ஈக்குவலண்ட் வந்து உங்களுக்கு கூகுளோட ஆன்டி கிராவிட்டி. இது வந்து உங்களுக்கு அருள் சொன்ன மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒரு டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா அது இண்டிபெண்டா அது போய் அந்த கோடிங்கை ஃபுல்லா முடிச்சிடும். இதுதான் எல்லாருமே அந்த கோடு இதுல வந்து நீங்க போய் உட்கார வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க ஆன்டி கிராவிட்டி. இதுவும் வந்து பை டிஃபால்ட் ஃபிளாஷ் 3.5 மாடலா யூஸ் பண்ணுதுங்கிறாங்க. நீங்க வேணா ஹையர் மாடல்ஸ் போகலாம். இது இன்னொரு ஃபீச்சர் இதுல அவங்க பெருசா பேசுறது ஏஜென்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று அவங்க சொல்றாங்க. திஸ் இஸ் அகெயின் தி நியூ இது. நெக்ஸ்ட் 9th ஃபீச்சர் வந்து இன்டெலிஜென்ட் ஐவேர். இது வந்து கூகுள் கிளாஸஸோட புது வெர்ஷன். இது வந்து மெட்டா அவங்க கிளாஸஸ் கொண்டு வந்துட்டாங்க, ரேபானோட ஓக்லேயோட கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்டா கூகுள் அவங்க கிளாஸஸ், கூகுள் கிளாஸஸ் 2.0 கூட நீங்க இது பண்ணலாம், பட் அவங்க கூகுள் கிளாஸஸ்னு இதுக்கு பேர் கொடுக்கல, இன்டெலிஜென்ட் ஐவேர் அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்பி பார்க்கர் யூஎஸ்ல ஒரு பாப்புலர் கண்ணாடி கம்பெனி இருக்கு, அவங்களோட பார்ட்னர் பண்றாங்க. ஸோ அவங்களோட ரெகுலர் ஸ்பெக்ஸ்லேயே வந்து ஏஐ இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், நீங்க கேட்கலாம் ஏஐ இன்டகிரேட்டடா. லாஸ்ட் பாயிண்ட் கூகுளோட ஸ்பார்க்
அப்படின்னு. இதுதான் வந்து ஓப்பன் கிளா நானோ கிளாவோட ஈக்குவலண்ட். இது கூகுளோட இது இன்னும் ரிலீஸ் ஆகலை, இப்போதான் சில பேருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 24/7 பர்சனல் ஏஐ ஏஜென்ட். இது வந்து நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்துடலாம், அந்த டாஸ்க் அதுவே இண்டிபெண்டா முடிச்சிடும். பல்வேறு ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த எண்ட் கோல் அது போய் முடிச்சிடும். இது ஓப்பன் கிளா நானோ கிளா பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கம்பெனி. இது அதுல செக்யூரிட்டி இதெல்லாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, தெர் இஸ் நோ கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்றாங்க. ஓப்பன் கிளா நம்ம தனியா பேசியிருக்கோம். பட் இது வந்து கூகுள்ல இருந்து கொடுக்கும்போது இது ஒரு சேஃபர் ஆப்ஷனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ப்ரெஸ்யூம் பண்ணலாம். முக்கியமா இது கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸோடையும் சீம்லெஸ்ஸா இன்டகிரேட் பண்ணும். யூடியூபோட கூகுள் கிளவுட்ல இது இருக்கும். மெயின் ஃபீச்சர் இதில் சொல்றது, அவங்க வந்து நீங்க ஓப்பன் கிளா ஒரு நானோ கிளா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு கம்ப்யூட் நீங்க கொடுக்கணும். உங்க ஃபோன்லயோ உங்க பிசிலயோ ஒரு மேக் மினிலயோ நீங்க அதை ரன் பண்ணணும். பட் ஸ்பார்க் வந்து கூகுள் கிளவுட்ல பேக் எண்ட்ல ரன் ஆகும். நீங்க உங்க ஃபோன் கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணிடலாம், எதுவுமே தேவையில்லை. டாஸ்க் மட்டும் கொடுத்துட்டு அது அங்கே கூகுள் கிளவுட்ல ஒர்க் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு திருப்பி இமெயிலில் வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், வேறெவர் யூ ஆஸ்க் அந்த ரிப்ளை வரலாம். இது வந்து கூகுள் வந்து 24/7 பர்சனல் ஏஜென்ட் அப்படின்னு இதை பொசிஷன் பண்றாங்க ஸ்பார்க்னு. இது டெஃபினட்டா ரொம்ப காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வெங்கட். அந்த ஸ்பார்க் மட்டும் இது ஏற்கனவே வந்து பெர்ப்ளெக்சிட்டில கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இல்லையா? ஆமா, இவங்க எல்லாருமே இப்போ இந்த ஏஜென்டிக் இதுக்கு தான் போறாங்க. லாஸ்ட் இயர் 2025 வந்து ஏஐ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுங்கிறது போய் இந்த வருஷம் இந்த தி ஹோல் மார்க்கெட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஏஜென்ட்ஸ். அந்த ஏஜென்ட்ஸ் எங்க ஓட்டுறது, அதுக்கான கம்ப்யூட் எங்க இருக்கும், அதுக்கான ஜிபிஓ எங்க இருக்கும், அந்த கேம்ல எல்லாரும் இருக்காங்க. ஓப்பன் ஏஐ அவங்களோட ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் கிளாவோட ஃபவுண்டரை அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, ஹையர் பண்ணிட்டாங்க. கூகுளோட அட்டெம்ப்ட் வந்து ஸ்பார்க். மைக்ரோசாஃப்ட் இன்னும் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக அனௌன்ஸ் பண்ணல, பட் அவங்களும் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி ஆன்டி கிராவிட்டி பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்டி கிராவிட்டி வந்து இந்த கூகுள் ஐஓக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது தான். அதற்கப்புறம் வந்து அதில் அவங்க பண்ண சில ஸ்க்ரூ அப்ஸ்னால அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னு அதை பயன்படுத்துகிறவங்க குறைஞ்சி போய் ஒரு காலத்தில் நான் பயன்படுத்துறதெல்லாம் நிறுத்தியிருந்தேன். இந்த முறை கூகுள் ஐஓக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது கிட்டத்தட்ட கோடெக்ஸ் உடைய இன்னொரு காப்பி மாதிரியே மாற்றிட்டாங்க அதனோட இன்டர்ஃபேஸை. அதுலேருந்து ஐடியை தனியாக பிரித்து ஐடி வேணால் நீங்கள் தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இப்போ நான் வந்து கிளாட் கோடும் கோடெக்ஸும் தான் ப்ரைமரியாக பயன்படுத்துகிறேன். எப்போ வந்து கோடெக்ஸ்க்கு ஃபுல்லாக டோக்கன்ஸ் எல்லாம் நான் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு வந்தபோது திரும்ப நான் ஆன்டி கிராவிட்டி எடுத்து பயன்படுத்தி பார்க்குறேன். இது அதே மாதிரி அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஃப்ளாஷ் மாடலுங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இயங்குச்சு. என்ன ஒன்று, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எண்டு வந்து ஹைலி பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாதுங்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு ஓடலை. ஆனால் அந்த ஒரு நாள் முழுக்க என்னோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகிருக்கும், எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் இருந்து சில மைல்ஸ்டோன்ஸை ஹிட் பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக இருந்துச்சு. அதனால் காஸ்ட் வைஸ் வந்து ஃப்ளாஷ்க்கு கம்பீட் பண்ணுற மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. மற்ற ஓப்பன் ஏஐ இந்த எல்லாத்த விட இதுதான் வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷன் அண்ட் எட் பர்ஃபார்மன்ட். ஸோ நீங்கள் சீப்பஸ்ட் ஆப்ஷன் சொல்லும்போது அமெரிக்கன் மாடல்ஸ்லேருந்து சைனீஸ் மாடல்ஸ் ஆர் ஸ்டில் சீப்பர் ஆர் ஓப்பன் சோர்ஸ் ஸ்டில் சீப்பர். கேப்பபிலிட்டி வைஸும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நான். கரெக்ட், கண்டிப்பா ஓரளவுக்கு கேப்பபிளான மாடல். கூகுள் வந்து மொத்தமா அவங்க ஒரு ஈகோ சிஸ்டமே கிரியேட் பண்றாங்க. நீங்க இந்த ஏஐ ஸ்டுடியோ, ஜெமினி, இந்த இதெல்லாம் நீங்க ஆன்டி கிராவிட்டி எல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் லேமேன் உள்ள போயிட்டு எனக்கு ஒரு ஆப் பத்தி ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் என்னோட ஐடியா, இதை நான் பில்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்றதை மொத்தத்தையும் வந்து அவங்க வந்து டோட்டலா கவர் பண்றாங்க. இது வேற வந்து ஏஐ பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு சர்ச்ல ஆரம்பிச்சு யூடியூப்ல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஜெமினில கொடுக்குறாங்க, நீங்க அங்க பண்ணலாம். இல்லைன்னா வந்து கூகுள் ஸ்டுடியோல ஏஐ ஸ்டுடியோல பண்ணலாம். அதுக்கு அடுத்த லெவல் வேணும் ஆன்டி கிராவிட்டி போகலாம். இப்போ அதே போல எண்ட் யூசர் சைடுக்கு சர்ச் அது போயிட்டு ஸ்பார்க் அப்படின்னு அந்த என்டையர் ஆஃபரிங் உங்களுக்கு, நீங்க லேமேனா இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்டா இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபரிங் அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்னு கூகுள் கிட்ட மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு அந்த ஒரு இது, வேற யாருக்கிட்டையும் கிடையாது. ஈவன் சைனால கூட கிடையாது. சைனீஸ் ஆப்ரேட்டர்ஸ் சிப் லெவல்ல இருந்து ஏஐ ஆஃபரிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா கிளவுட் வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்களோட எல்லா ஏஐ ஒர்க்லோடும் முக்காவாசி அவங்களோட ஒர்க்லோட வந்து அவங்களோட டிபியூல அவங்களோட ஓன் சிப்ல ரன் ஆகுது. அதனால காஸ்ட் எஃபிஷியன்சி அருள் சொன்ன மாதிரி
ஃபிளாஷ் ஏன் ரொம்ப சீப்பஸ்ட்னா அவங்களோட சிப்ல ஓடுது, அவங்களோட கிளவுட்ல ஓடுது. ஓப்பன் ஏஐயோட வரலாறு பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏன் வந்து கூகுள் மேல வந்துடக்கூடாது, எதனால வந்து ஏஐ அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது, அதுக்காகவே தான் நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவங்க அப்படிதான் வந்தாங்க உள்ளேயே. டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்தது வந்து கூகுள் தான். அதை எடுத்து அதை வச்சு சாதிச்சு காமிச்சது என்னவோ ஓப்பன் ஏஐ தான். அது நடந்ததுக்கு காரணமா இருந்ததும் அவங்க வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியே தான். அதான் கண்டிப்பா. அதான் நான் முன்னேறணும் அப்படின்னு வர்றது வேற, அடுத்தவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு வர்றது கொஞ்சம் வேற மாதிரியான அவங்க கையில நோக்கம். கிடைச்சிருச்சு அப்படின்னா உலக அழிவுக்கே காரணமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி தான் நடந்தது அது. அப்போ அதை வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லி இது வந்து மக்களுக்காக பண்ற ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து நிறைய கான்டென்ட் லைசன்ஸ் எல்லாம் அப்படி வாங்கிக்கிட்டு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி ஆக்கிட்டாங்க. அது ஒரு தனி ஸ்டோரி அது. எனிவே நம்ம நிறைவு இப்போ பண்ணுவோம். கூகுள் ஸ்டுடியோ பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் ஸ்டுடியோ வந்து முன்ன விட இப்போ பல மடங்கு பவர்ஃபுல்லா ஆயிருக்கு. முன்னாடி வந்து நீங்க அதுகிட்ட வேலை கொடுத்து வாங்கி ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்களே எங்கேயாவது அப்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களோட ஃபயர் பேஸ் டேட்டா பேஸோட இன்டகிரேட் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணதுனால எண்ட் டு எண்ட் முடிச்சு அப்படியே ஹோஸ்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்ததுனால பலரும் எந்த ஒரு அடிப்படை நாலேஜும் இல்லாமையே ப்ரொஃபஷனலாக வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பண்ணணும்னாலும் சரி, இல்லை வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னாலும் சரி, அதில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுள் காலங்காலமா பண்றதானே. இப்போ வீடியோவே பண்ண முடியாது, வீடியோவை வந்து நான் வந்து எனக்குன்னு ஒரு வீடியோ சேனல்லாம் ஆரம்பிக்கிற முடியாது, செய்தி நிறுவனங்கள் தான் பண்ண முடியும்னு இருந்ததை வந்து அவங்க யூடியூப் கொண்டு வந்து உடைச்சாங்க. எல்லாமே உங்களுக்கு பண்ணலாம். கூகுள் டாக்ஸ் அதை தான் பண்ணுது. இப்போ ஏஐக்கும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்குமே இப்போ அவங்க பண்றாங்க. ஒரு சாமானியன் கூட அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய இப்போ இந்த பாத்து இருக்கு. அருள் 11th ஃபீச்சர் ஒன்னு சொல்லிடுறேன். கூகுள் சொல்லிடுங்க. 11th ஃபீச்சர்னு கூட சொல்ல முடியாது. பட் என்னன்னா இப்போ நானோ பனானா ப்ரோ, அப்புறம் அது நானோ பனானாவோட இன்னொரு அட்வான்ஸ்டு இது, அதே போல வியோ அவங்களோட வீடியோ மாடல், இது ரெண்டுமே வந்து பேசிக் ஜெமினி பிளான்ல பெய்டு பிளான்ல கூட கொடுக்கலாம இருந்தாங்க. இப்போ அவங்க இப்போ கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இமேஜ் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணணும்னு நீங்க தேர்ட் பார்ட்டி எக்ஸ்ஃபீல்ட் அந்த மாதிரி இன்டகிரேட்டர் சைட்ல போயிட்டு தான் நீங்க நானோ பனானா ப்ரோ அண்ட் வியோட அட்வான்ஸ் மாடல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஜெமினிலே பண்ண முடியும்னு சொல்றாங்க. பார்ப்போம். அதை சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆன்டி கிராவிட்டிக்கு வளர்ச்சி வந்துருச்சு, அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு ஈவன் கூகுள் ஸ்டுடியோவோட பேக் எண்டாக வந்து ஆன்டி கிராவிட்டியை பயன்படுத்துகிறோம், அதை வச்சு தான் எண்ட் டு எண்டு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வரவேற்பு கொடுக்குற அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெமினை சிஎல்ஐ அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இனிஷியேட்டிவ். அதற்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து கிளாட் கோட் மாதிரி ஒரு க்ளோஸ்டு ப்ராடக்ட்டுக்கு எதிராக ஓப்பனாக வளர்ந்து வந்த ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருந்த அதை நாங்கள் இனிமேல் வந்து சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, அதை வச்சுட்டு அதுக்கு பதிலாக முழுக்க நாங்கள் ஆன்டி கிராவிட்டிக்கே ஒரு சிஎல்ஐ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது எல்லாருமே வரவேற்கத்தக்கதா இல்லை. பலர் அதை வந்து ஏன் இப்படி அழிக்கிறீங்க நீங்கள் பண்ணதை அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆனால் கூகுளோட பாரம்பரியமே அதுதான். ஒரே நேரத்தில் அவங்களுடைய ப்ராடக்டோடையே கம்பீட் பண்ணுற மாதிரி 4 ப்ராடக்டை வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணுவாங்க. எது பிக்கப் ஆகுதோ அது இருக்கும், மித்ததை வந்து அழிச்சிருவாங்க. இது பல காலமாக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்டை அழிக்கிறதுக்கு வேற ஒரு ஆள் வரணுன்றதே கிடையாது. இல்லை அது கன்சாலிடேஷன் அவ்வளோதான். அவங்கெல்லாம் வந்து இல்ல அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாயிடுது இல்லையா? இல்ல அது இப்போ ஓபன் சோர்ஸ் இனிஷியேட்டிவா இருக்கு. எதுக்கு அதிகம் பார்த்து எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரே ப்ராடக்ட் 4 வெர்ஷன் திரும்ப திரும்ப பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால 4 ஒரே டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டு மோர் லைக் நம்ம ஏபி டெஸ்ட் மாதிரி தான். எதுக்கு வந்து வரவேற்பு அதிகமா இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த 4ல் வந்து 3 அக்வசிஷனா இருக்கும். இவங்க டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஆன்டி கிராவிட்டி இது எல்லாமே கூட எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன கம்பெனி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அப்படியே அந்த பேரோட எடுத்துட்டு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பேரை மாத்திக்குவாங்க பின்னாடி. பெரிய கம்பெனி கையில நிறைய காசு இருக்கு, அவங்க நிறைய விளையாட்டு விளையாடலாம். ஆமா, ஆம்னி பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல வந்து இப்ப ரீசெண்டா அவங்க எம்பெடிங் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வேற வேற விதமா எம்பெட் பண்ணி டேட்டாவை கொண்டு வரோம். டெக்ஸ்ட் தனியா எம்பெட் பண்ணுவோம், இமேஜஸ் வேற மாதிரி எம்பெட் பண்ணுவோம், வீடியோ வந்து வேற மாதிரி எம்பெட் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே எம்பெடிங்குள்ளேயே வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு ரீசெண்டாக அவங்க பண்ணி காமிச்சாங்க. அதனுடைய ஒரு பலனாக தான் ஆம்னி வந்து இந்த அளவுக்கு ரோபஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏஐ பொறுத்த வரைக்கும் எழுத்து அப்படிங்கிறது எழுத்தாக இருக்காது, படம்ங்கிறதும் படமாக இருக்காது, எல்லாமே எண்கள் தான்.
எண்களை வைத்து விளையாடக்கூடிய கணித விளையாட்டு தான் ஏஐ உடைய எல்லா ப்ரிடிக்ஷன், கால்குலேஷன் எல்லாமே. அப்போ நம்ம எதை சொன்னாலுமே அதை எண்களா மாத்தி அடுக்கி வச்சாதான் ஒரு சொல் இன்னொரு சொல்லுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கு, இல்ல எவ்வளவு தூரத்துல இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் வந்து நம்ம பலவிதமான ப்ரிடிக்ஷன்ஸ் அதால பண்ண முடிஞ்சு, இந்த சொல்லுக்கு அடுத்து நீங்க பேசக்கூடிய சொல் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு அதால உறுதியா சொல்ல முடியுது. அப்படி எண்களாக கன்வெர்ட் பண்ணுகிற அந்த ப்ராசஸ் தான் வந்து எம்பெடிங் சொல்றோம். இப்போ இந்த எம்பெடிங்கை வந்து இப்போ கூகுள் அவங்க இதுலயும் சொல்லியிருக்காங்க, கிளாடும் சொல்றாங்க. இப்போ நிறைய பேர் அதை கேஷ் பண்றாங்க. ஸோ தட் நீங்க அதே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்கும்போது அது எம்பெடிங்கை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணாம இருக்கிற கேஷ் அதனால உங்களுக்கு டோக்கன் யூசேஜ் குறையும், உங்களுக்கு காஸ்ட்டும் குறையும் அப்படின்னு ஒரு ஆப்டிமைசேஷன்லயும் போயிட்டு இருக்காங்க இப்போ. கண்டிப்பா. ஓகே, ஐ திங்க் நம்ம வந்து நிறைய இன்னைக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கூகுள் பத்தி மட்டுமே கூட ஒவ்வொரு அறிவிப்பு பத்தி மட்டுமே கூட ஒரு தனி வீடியோ போடுற அளவுக்கான கண்டென்ட் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா அதுவும் செய்வோம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபீச்சரையும் பயன்படுத்தி எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விளக்க முடியும். அதையும் நம்ம வந்து வீடியோவாக போடுவோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி வெங்கட், அருள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நன்றி ஷாம்.